உடஞ்சிச்சுராரி. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கல. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் என்றைக்குமே ஹாப்பியாக இருங்க. அதான் லைஃப் என்றைக்குமே முக்கியம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம 390 வாங்கி ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்பவே லேட்டு தான் இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு. எல்லாருமே என்ன மாதிரி பண்ணாதீங்க. சீக்கிரமாக ஒரு 3500 or 4000 வந்து மாற்றிருங்க. அதான் பெட்ரு இன்ஜினுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம், ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா மோட்டரில் 7100 கிரேடு வாங்கியிருக்கேன். 300V தான் வாங்கலாம்னு நினச்சேன். ஸோ கிரேட் வந்து பார்த்திங்கன்னா 15W50. அது எனக்கு கிடைக்கல இன்றைக்கி. ஸோ இதுதான் கிடைச்சது. சரி, இதை மாற்றிடும்னு சொல்லிவிட்டு ஏர் ஃபில்ட்ரு அப்புறம் ஃபியூயல் ஃபில்ட்ரு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டியூக்கோட ஜென்ரல் சர்வீஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். கைஸ் ஃபஸ்ட் நம்ம இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணோம். இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த அண்டர்பெல்லி வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா 390 வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து ஆயில் ரைட் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு இந்த சைடில் ஒன்று இருக்கும், அப்புறம் இங்கே கீழே ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஃபஸ்ட் இந்த அண்டர்பெல்லியை ரிமூவ் பண்ணிவிடுவோம். கைஸ், இந்த அண்டர்பெல்லியை கழட்டுறதுக்கு இந்த மாதிரி 4 ஸ்க்ரூ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபைனலி வந்து அண்டர்பெல்லி கழட்டிட்டேன். இவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா. அப்பப்போ வாட்டர் வாஷ் பண்ணால் இந்த பிரச்சனை கிடையாது. நான் தான் பண்ணுறதே இல்லையே. ஓகே கைஸ், இன்ஜின் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏர் ஃபில்டரை அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிடலாம் கைஸ். ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணோன்னா பேக் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் சீட்டை ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து இது பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஏர் ஃபில்ட்ரு மாற்றிருப்பாங்களான்னு தெரியல, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்த வாட்டி பிஎன்சி ஏர் ஃபில்டர் வாங்கி ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஏர் ஃபில்டரை இப்போது ரீச் பண்ணிட்டோம். கேப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள், ஏர் ஃபில்டரோட நிலமை கண்ணேன்னு கருப்பு கலரில் இருக்குது. ஸோ புதுசு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். புதுசு பாருங்கள், இது புதுசு, இது பழசு. பின்னாடி சைடு பாருங்கள், மோசமாகிடுச்சுல. நல்ல வேலை பேச்சு எனக்கு மாற்றணும்னு மனசு வந்துச்சு. பழசை ஓரமாக போட்டு புதுசை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க கைஸ். வாங்க வாங்க. இவ்வளோ பெரிய கேப்பாக இருக்குது. இது இப்படி வச்சுட்டு எஸ் இது வச்சிட்டோம்னா அவ்வளோதான். கேப்பை வச்சு கைஸ் ட்ரெயின் பெல்ட்டை கழட்டுவோம். ஆல்ரெடி ஸ்லிப் ஆகின மாதிரி இருக்குது அதில். ஓகே, லூஸ் ஆகிடுச்சு கைஸ். பக்கெட்டை வச்சு பிடிச்சிடும். ஆமாம், கிட்டத்தட்ட இதோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி வந்து 1.7 லிட்டர்ஸ் வரும். கறி கட்ட மாதிரி இருக்குது ஆயில். ஆமாம், அதை உள்ளே போட்டேன், வேறு வழி இல்லை. ஹீட்டாக இருக்குது, கையை விட்டனா கொதிக்கும். கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஒஸ்ட்டு. நான் ரொம்ப லேட்டாக மாத்திரேன்னு நினைக்கிறேன். அப்படியே கருப்பாக வருது ஆயிலே. ஸ்டெயினை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்பா இவ்வளோ டைட்டாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ ஒஸ்ட்டான ஸ்டெயினர் நான் பார்த்ததே இல்லை கைஸ். ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கீங்க பாருங்கள். கேப்பே தெரியல ஆக்சுவலாக. இல்லை, முடியெல்லாம் இருக்குது கைஸ். இது துணியெல்லாம் வருது கைஸ். இலையா? இலை எப்படி இன்ஜினுக்குள்ளே போயிருக்கோம்? அழுக்கு. மோசமான ஸ்டெயினர் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், புதுசில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த வளம் வந்து இதுவாக தெரியுது. இதில் வந்து ஒரு துணி மாதிரி லேயர் மாதிரி எனக்கு ஓல்டில் வந்து இப்படி இருக்குது. ஒரு ஃபுல்லாக டஸ்ட்டாக என்னன்னு தெரியல கைஸ். இது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. சரி, தூக்கி இதிலே போட்டுரும் ஸ்டெயினரை. இது வந்து புதுசு, எப்படி இருக்குது பாருங்கள்.
கைஸ் அடியில் இந்த இன்ஜின் ஆயில் இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதையும் மோசமாக இருக்குது ஸ்ட்ரெயினர். ஆனால் இவ்வளோ அடியிலே இவ்வளோ டெபாசிட்டாக இருக்குது கைஸ். பா நல்ல வேலை, இது அவசியம் இல்லைன்னு நினச்சேன். ஓகே, இந்த பக்கெட் எப்படி நின்றுக்கும். இந்த ஸ்ட்ரெயினர் பாருங்கள், இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆனால் இதை நம்ம க்ளீன் பண்ணி தான் போட்டாகணும், ஏன்னா இந்த ஸ்ட்ரெயினர் நான் வாங்கலை. ஸோ பழைசு தானே க்ளீன் பண்ணி போட்டாகும். கைஸ் இது வந்து ஆயில் ஃபில்டரு. ஸோ இதையே நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லை எல்லா சைட்லேருந்து ஓப்பன் பண்ணாலும் ஆயில் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறியா, சரி இங்கே கொஞ்சம் வரும், அங்கேருந்து ஓப்பன் பண்ணுறியா, அங்கேருந்து கொஞ்சம் வருது. இப்போ இந்த ஆயில் ஃபில்டரை நம்ம வெளியே எடுக்கணும். அதனால தான் வராமல் கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபில்ட்ரு சாரி புது ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ருன்னு தப்பாக சொல்லிட்டேன். புது ஆயில் ஃபில்ட்ரு. சில பேர் நிறைய பேர் டிப் பண்ணிலாம் போடுவாங்க. எனக்கு அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை கைஸ். ஏன்னா நம்ம இன்ஜின் ஆயில் இங்கேருந்து போர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும்ன்ற என்னோட நம்பிக்கை. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு எனக்கு தெரியல கைஸ். ஓகே, 390 எங்கேருந்து திறந்தாலும் ஆயில் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. புது ஸ்ட்ரெயினர் கைஸ், ஆயில் ஸ்ட்ரெயினர் தெரியுதா? புது ஆயில் ஸ்ட்ரெயினர். ட்ரெயின் போல்ட் எங்கே வச்சேன்? ஓகே, ட்ரெயின் போல்ட் கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு. என்னடா பண்ண? உடஞ்சிச்சுராரி. என்னடா நேரம் இது? இப்போ அது வந்து ஆயில் வராதுல்ல? ஆயில் வரும். ஆயில் வருமா? எப்படி வரும்? இந்த கேப்லேயே வெளியே வந்துடும்ல. அடா போங்கடா ஒர்க்கா, எதனா ஒன்று பண்ணு நினச்சாலே. அவ்வளோ டைட்டாக வைக்கலையடா நான். மெட்டலே இல்லைடா அது ட்ரெயின் போல்ட்டு. கைஸ் பாருங்க, ட்ரெயின் போல்ட்டு போட்டு திருவுனதில் உடஞ்சி இது மட்டும் மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை விரல வச்சு நம்ம ரிமூவ் பண்ணும்போது வந்துருச்சு. சப்போஸ் வரலன்னா என்ன ஆயிருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாதிரி யாரும் ஓவராக டைட்டு வச்சிடாதீங்க கைஸ். ஸோ இந்த போல்ட்டு கிடைக்குதான்னு பார்த்துட்டு ட்ரெயின் போல்ட்டு மட்டும் கிடச்சிதுன்னா போய் வாங்கிட்டு வந்து மாட்டுறோம். உடஞ்சிச்சு. ஸோ போய் புதுசு வாங்கிட்டோம். நல்ல வேலை கடை ஓப்பனில் இருந்துச்சு கைஸ். இதில் இருக்கிற பழைசில் இருக்கிற ஓரிங்கை கழட்டி மாட்டியாச்சு. 7100 10W50. இதில் வந்து பார்த்திங்கன்னா 700 ml தான் ஊற்ற போகிறோம். அப்புறம் இன்னொன்று வச்சுருக்கோம்ல, அதை வந்து 1 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஸோ 1.7 லிட்டர் கைஸ். வாங்க ஊற்றாரலாம். ஒழுங்கான ஆங்கிள் எடு. ஃபியூல் ஃபில்டர் மாற்றுறதுக்காக இந்த பேனில் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு கைஸ். அதனால தான் மிஸ்டர் வீச்சில் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் டைம் கூலண்ட் ஆயில் டாப் அப் பண்ணும்போது இவன் தான் வந்து இதை ரிமூவ் பண்ணான்.
அதனால் நான் வாங்கிட்டு இதை கொடுத்துட்டேன். சரி நீ ரிமூவ் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு. கைஸ் ஃபியூல் பம்ப் வந்து கண்டிஷனை பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குது. நல்ல வேலை இதையும் மாற்றணுன்னு எனக்கு மூளைக்கு எட்டுச்சு. கைஸ் ஓல்டா ஃபியூல் ஃபில்ட்ரு, நியூ ஃபியூல் ஃபில்ட்ரு என்ன கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்களா. பழசு, இது புதுசு. இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்தா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மாட்டீரியா, உள்ளே இருக்கிற மாட்டிங்களா, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் அழுத்தணுமா இல்லை அப்படியே போட்டுடலாம்? அழுத்துருந்தா ப்ரெஸ்ஸிங் தான், அழுத்தி போட வேண்டாம். நார்மலாக ஃபிக்ஸ் ஆகிடும். இது நல்லா இருக்கு. ஓகே மேலே கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? இப்போ இதுக்குள்ளே இப்படி உட்காந்துருச்சு. இதில் உட்காரணும், கிளிப் இருக்குல்ல அதில் உட்காரணும். இது கீழே போய் உட்காரணும். கரெக்டாக? அவ்வளோதான். ஓகே ஓகேவா? ஓகே சக்ஸஸ். ஃபியூல் ஃபில்டர் மாற்றியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி கைஸ் ஃபைனலாக நம்ம 390 வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றிருக்கோம், ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்கோம், ஆயில் ஸ்டெய்னரு, ஃபியூல் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றியாச்சு கைஸ். வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ எங்கேயுமே லீக்கேஜ் இல்லை. இப்போ போய் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட் ஆயிரும் கைஸ். ஸோ நம்ம வண்டிக்கு நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கைஸ். உங்கள் வண்டிக்கு நீங்களே சர்வீஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, பை 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 பை.